நான் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி பக்கத்தில் அதிகங்கிற ஒரு கிராமத்தில் இருந்து வந்திருக்கேன். என்னோடய அப்பா அம்மா வந்து ஃபார்மர் தான், விவசாயம் பண்ணுறவங்க தான். ஸோ என்னை கஷ்டப்படி படிக்க வச்சாங்க. நான் வந்து கவர்மெண்ட் ஐடியில் 10th முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயாக ஜாயின் பண்ணேன். ட்ரெயினியாக ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 2 இயர் முடித்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. இந்த நோக்கியா மூடினாங்கல்ல, அதோடு சேர்த்து இந்த மாதிரி யூனியன் ப்ராப்ளத்தில் இருக்கிறனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. Mobile phone making major Nokia shut down its largest plant at Tamilnadu Sri Pelambudur, making over 8,000 workers jobless. நோக்கியா மூடியதால் என்ன நடத்த முடியாது, முடியாது. ஆனால் உலக அளவிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி உற்பத்தி செய்கிறார்கள். எல்லாருக்கும் அவர்கள் தான் உற்பத்தி செய்கிறார்கள். அவர்கள் மூடியிருக்க வேண்டிய தேவையே இல்லை, அவசியமே இல்லை. இருந்தாலும் ஏற்கனவே ஒரு 5 ஆண்டுகள் சர்வீஸ் ஆனவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும். குறைந்த சம்பளத்திலே மற்றவர்களை வேறு பெயரில் புதிய இடங்களில் வேலைக்கு அமர்த்தி கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய ஏற்பாடு. நோக்கியா மூணோடனே அங்கே கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால எங்களை வந்து இங்கே எங்கள் சுங்காசத்திரம் பிளான்ட்டில் வந்து ஓன் பிளான்ட் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பிளான்ட்டுக்கு எங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு அங்கே உள்ள என்ன இதோ அதெல்லாம் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படி சொல்லி தான் எங்களுக்கு சர்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ இங்கே வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எங்களுக்கு லாங் ரூட்டில் இருந்த பஸ்ஸு எங்களுக்கு கொடுத்த ஃபெசிலிட்டி எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒரு 6 மந்த் ரொம்ப கம்பல் பண்ணாங்க விஆர்எஸ் வாங்க சொல்லி. விஆர்எஸ் வாங்கி தான் ஆகணும், அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து நாங்கள் அமௌண்ட்டோட தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லாஸ்ட்டு ஒரு 6 மந்த்தாக ரொம்ப கம்பல் பண்ணாங்க. ஒர்க்கும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது லாஸ்ட்டு 6 மந்த்தாக. அதான் சொல்கிறது, நம்ம ஃபஸ்ட்டு போன புதுசில் எவ்வளோ ஒர்க் ஈஸியாக இருந்ததோ லாஸ்ட்டில் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம். அந்த 6 மந்த்து அவங்க வந்து விஆர்எஸ் வாங்கணுன்னே அந்த அளவுக்கு ஒர்க்கு ப்ரெஷர் கொடுத்தாங்க அதிகமாக. நான் வந்து 13வது வருஷம் நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு ஜாயின் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, அந்த கம்பெனியில் 2 வருஷம் பர்மனெண்ட் 2 வருஷம் ஒர்க் பண்ணால் பர்மனெண்ட் எம்ப்ளாய் ஆக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்பி அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணி 1 வருஷம் முடிஞ்சது. 1 வருஷம் முடிஞ்சவொடனே யூனியன் பிரச்சனை உள்ளே வந்தது. மறு வருஷம் எங்களை ஐடி கேட்கும்போது 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்ச பிறகு ஐடி கேட்கும்போது இதுமாரி ஐடிலாம் தர முடியாது, யூனியன் பிரச்சனை போயின்னு இருக்குது, அந்த மாதிரி சொன்னாங்க ரீசன். அதனால் நாங்களும் ஃப்ரீயாக அப்படியே விட்டோம். யூனியன் பிரச்சனை இன்னைக்கு சாலாகும், நாளைக்கு சாலாகும் அப்படின்னு பார்த்து 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷமாக ஆகியும் இன்னும் எங்களுக்கு ஐடி ஒன்றும் தரவே இல்லை. ஐடி இல்லாமல் அப்படியே தான் ஒர்க் பண்ணினே இருக்கோம். என்னுடைய சேலரி பார்த்தீங்கன்னா, நான் 5 வருஷமாக ஒர்க் பண்ணியும் என்னுடைய சேலரி வந்து 8,300 நாங்கள் வந்து கம்பெனி 5 வருஷமாக ஆயிடுச்சு. 5 வருஷம் 6 வருஷம் ஆகுது. இது எந்த ஒரு இதுவும் சலுகையும் பண்ண மாட்டுறாங்க. இது 2 வருஷம் பார்த்து கன்ஃபார்ம் ஆர்டர் தரேன்னு சொன்னானுங்க, அதுக்கப்புறம் தரவே இல்லை. ஃபஸ்ட்டு கான்ட்ராக்டில் தான் இருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு கான்ட்ராக்டில் 9 மந்த்தோ 6 மந்த்தோ இருந்தோம். அந்த கான்ட்ராக்ட் வந்து வேணான்னு சொல்லிட்டு இன்னொரு கான்ட்ராக்டில் என்னை ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அதில் ஜாயின் பண்ணிட்டு இப்போ தான் 9 மந்த் ஆகுது. அதில் வந்து மறுபடியும் எனக்கு எக்ஸாம் எழுத சொன்னாங்க. பர்மனெண்ட் ஆகுதுக்கு எக்ஸாம் எழுத சொன்னாங்க, எழுதணும். அதில் பாஸ் ஆகிட்டோம். சேலரியும் அதே இன்க்ரிமெண்ட்லாம் கிடையாது, அதே சேலரி தான். பர்மனெண்ட்டுக்கு ஒன்று கான்ட்ராக்ட் ஒன்றுலாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதே தான் கொடுக்குறாங்க. இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் 5 வருஷம் அல்லது 6 வருஷம் ஆனாலும் அதே தான் கொடுக்குறாங்க. நான் ஜாயின் பண்ணி 10 வருஷம் ஆகிடுச்சு. நான் 10 வருஷம் ஆகிட்டு இன்றைக்கி என்னுடைய பேசிக் சேலரி வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்க, வெறும் 7,000 ரூபா தான் இருக்குது பேசிக் சேலரி. நான் இந்த சேலரியை வச்சு நான் எப்படி இங்கே நான் தங்கியிருக்க இடத்துல ரூம் ரெண்ட் முதற்கொண்டு இன்றைக்கி எங்கேயோ போயிட்டுருக்கு. நான் இந்த சேலரியை வச்சுட்டு நான் எப்படி நான் மேரேஜ் பண்ணி என் ஃபேமிலியாக என்னுடைய ஃபேமிலியோட ஃபியூச்சரையோ நான் எப்படி மூவ் பண்ணி கூட்டிகிட்டு போக முடியும்? ஆக்சுவலாக நான் வந்து 20,000 18,000 அப்படி வாங்கியிருக்கும் போது மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து 5,000 6,000 செய்ய முடியுங்களா வேலை? 3 இயர்ஸ் பேக் அப்புறமா உங்களுக்கு அதிகமாக சம்பளம் தரதில்லை, அதே சம்பளத்தை கூப்பிட்டா போகலாம். அதில் 3 மடங்குல 1 மடங்கு தான் தரேன்னு சொல்கிறாங்க. ஒரு 18,000 வச்சிங்களா, 6,000 ரூபா தரேன்னு சொல்கிறாங்க. போவீங்களா வேலைக்கு? உங்களுக்கு தெரிஞ்ச வேலை தான், ஆனால் போவீங்களா? போக மாட்டீங்க. ஏன்னா சேலரி கம்மி. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எப்படி நாங்கள் சொல்லுங்கள், ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் வரணும் பேசிக்லேருந்து. இப்போ நோக்கியா அது போன பிறகு இப்போ இருக்கிற ஒரு 7-8 வருஷம் ஆகிப்போச்சு. அவங்க வந்து இனிமேல் சம்பளம் கேட்பாங்க, அல்லது சம்பளத்தை கொடுக்க வேண்டியிருக்கும். ஆகவே அவங்கள அனுப்பி விட்டுட்டு வேற ஆளை வேலைக்கு வைக்கலாம் என்று இப்போது அங்கே ஆட்குறைப்பு வேலையை தொடங்கி விட்டார்கள்.
ஆட்களை குறைக்கிற அந்த அநீதியை செய்கிறார்கள். இதெல்லாம் வந்து மிக மிக மோசமானது. இந்த சம்பளத்தை நம்பி வாழ்க்கை அமைத்து கொண்ட அந்த பெண்கள், அதுக்கப்புறம் நம்பி திருமணம், இந்த சம்பளத்தை நம்பி ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்திருப்பது போன்றதெல்லாம் இப்போது திடீரென்று அவர்களுக்கு இல்லை என்று ஆனவுடன் நிர்கதியாகி போகிறார்கள். அப்படி இப்போ திக்கு தெரியாத காட்டில் விட்ட மாதிரி அது இன்றைக்கி சால்காம்பில் நடந்துக்கிட்டு இருக்கு. பனி டைம்லலாம் குளிராக இருக்குது, மழை டைம்லலாம் ஏசி அதிகமாக இருக்குது, ஓவராக இருக்குது, ஏசி கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது மிஷின்ஸ் வந்து உங்களுக்கு அதான் ஏசி போடுறது வந்து உங்களுக்கு இல்லை, மிஷினுக்கு தான் போட்டிருக்கோம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. 10 நிமிஷம் கொடுக்க வேண்டிய பிரேக்கை வந்து 5 நிமிஷம் தான் கொடுத்தாங்க. மேனேஜ்மெண்ட்டில் சின்ன சின்ன இது மாதிரி 5 நிமிஷம் தான் கொடுக்குறீங்க, எங்களால் கண்டினியூவாக வேலை செய்ய முடியல, உடம்பெல்லாம் பெயினாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை கேண்டீன் லாங்கில் இருக்கிறதுனால இப்போதைக்கு நீங்கள் 5 நிமிஷம் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும், ப்ரொடக்ஷன் டைம் வந்து நாங்கள் லெஸ் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு எங்களை இது பண்ணாங்க. இப்போ நாங்கள் என்ன சொன்னோம், இது மாதிரி பண்ணாங்களால ரொம்ப பெயினாக இருக்குது, இது மாதிரி பண்ண முடியலன்னு சொன்னதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் வந்து நாங்கள் சொல்கிறது எதையுமே ரெஸ்பெக்ட் பண்ணிக்கல. அதனால் இப்படி பண்ணவும் என்ன போனாங்க, நாங்கள் என்ன சொன்னோம், இது மாதிரி பண்ணுறது எதுக்கு எங்களுக்கு இந்த 5 நிமிஷம் பிரேக்கு, அதுவுமே தேவையில்லை, நாங்கள் வந்து கண்டினியூவாகவே ஒர்க் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு ஒர்க் பண்ணோம் பாருங்க. அது வந்து அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ அந்த 5 நிமிஷத்தில் மிஷின்லாம் ஓட்டக்கூடாது, நீ வந்து மிஷின் ஓட்டக்கூடாது, பிரேக் வந்து உங்களுக்கு கிடையாது மிஷினுக்கு தான் அப்படின்னாங்க. ஏன்னா சார் ஒரு மிஷினுக்கு கொடுக்குற பிரேக்கை வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு ப்ராப்ளமாக இருக்குன்னு கேட்டால் இந்த மாதிரி பதிலாம் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் எம்ப்ளாயிஸை பற்றி எந்த கேரும் எடுக்கிறது இல்லை. அதேமாரி சாப்பாடு சிஸ்டம்லாம் இப்போ வந்து திரும்ப மாற்றிட்டாங்க. என்னென்னா அளவு சாப்பாடு போடுறாங்க, கேட்டால் சாப்பாடு எவ்வளோ தான் போட முடியும் அப்படின்றாங்க. இத்தனையும் சாப்பாடு காஸ்ட்லாம் வந்து முன்னை விட அதிகமாக ஏற்றிட்டாங்க. ஸ்பேர் இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து 150 பிடிச்சிருந்தாங்க மந்த்லி, இப்போ வந்து 250 பிடிக்கிறாங்க. டின்னர் சாப்பாடுக்கு வந்து 150 பிடிச்சிருந்தாங்க, அதுவும் 250 பிடிக்கிறாங்க. எம்ப்ளாயிஸுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே 500 பிடிக்கிறாங்க. ஆனால் சாப்பாடு ஒன்றும் நல்லா இருக்க மாட்டுது, அதில் புழு இருக்குது, அதுமாரி சில இதுவெல்லாம் இருக்குது. 1 ஹவருக்கு ஒரு டைம் எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு போகிறீங்க, அதனால் அவுட்புட் டவுன் ஆகுது, அந்த மாதிரி போகக்கூடாது. ஒரு சில அதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லியிருந்தாங்க வந்து நீங்கள் போகிற டைமிங் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு தான் போகணும், எந்த டைமுக்கு வரீங்க அதையும் வந்து நோட் பண்ணிட்டு போகணும், எழுதிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லியிருந்தாங்க. அது மாதிரியும் கொஞ்ச நாள் பண்ணாங்க. நம்ம யூஸ் பண்ணுற ஃபிங்கர் கார்ட்ஸ் மட்டும்தான் டெய்லியும் தராங்க, மாஸ்க்கெல்லாம் வாரத்துக்கு ஒன்று தான் தராங்க கம்பெனி. ஆனால் கம்பெனியில் எக்கச்சக்கமான இது மெட்டீரியல் வரல, ஸ்டாக் வரல தான் சொல்கிறாங்க தவிர, ஆனால் உள்ளே வச்சுன்னு தான் இருக்காங்க வாரத்துக்கு ஒன்று. அப்படிதான் கை க்ளவுஸ் கொடுத்தாலும் சரி வாரத்துக்கு ஒன்று தான் தராங்க. இன்ஜுரிஸ்ன்னு சொல்லும்போது பாடி இன்ஜுரிஸோடு வருவாங்க, சில பேர் கெமிக்கல்ஸ் அவங்க மேலே பட்டு அந்த இன்ஜுரிஸோடு வருவாங்க, சில பேர் கரண்ட் ஷாக் பேர்ன்ஸோடு வருவாங்க. ஸோ இதான் வந்து மேஜர் ப்ராப்ளம்ஸாக இருக்குது. அதுக்கும் அடுத்தபடியாக பார்க்கும்போது விஷன் ப்ராப்ளம்ஸ். ஏன்னா அவங்க வந்து சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சில எக்யூப்மெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது அதில் உண்டாகிற அந்த லைட்டிங்ஸ் வந்து அவங்க கண்களை பாதித்து அவங்க வந்து நிறைய விஷன் ப்ராப்ளம்ஸோடு வர்றாங்க. பொதுவாக அந்த நைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லும்போது தொடர்ந்து நைட் ஷிஃப்ட்லேயே இருக்கவங்களும் இருக்காங்க சில கம்பெனிஸில். அவங்களுக்கு வந்து முக்கியமாக சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் நிறையா இருக்குது. ஏன்னா அவங்களோட ரொட்டீன் வேலைகள் வந்து பாதிக்கப்படுது. இப்போ நைட்டில் செய்கிறது எல்லாமே அவங்க வந்து டேயில் செஞ்சிட்ருக்காங்க, டேயில் செய்கிறது எல்லாத்தையும் நைட்டில் செஞ்சிட்ருக்காங்க. அப்போது அவங்கள சுற்றி இருக்கவங்களோட ஒரு கம்யூனிகேஷன் இல்லாமல் அவங்களுக்கு போகுது. கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க எம்ப்ளாயும் ஒர்க் பண்ணுறாங்க, கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா கன்சியூவாக இருந்தாக்கா கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணுறவங்க கன்சியூவாக இருந்தாக்கா லீவு கிடையாது. ஆனால் கம்பெனி ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுற கன்சியூவாக இருந்தால் 6 மந்த்து லீவு உண்டு, 6 மந்த்து ஃபுல் சேலரி உண்டு அவங்களுக்கு. கான்ட்ராக்டில் வந்து கிடையாது, நம்ம வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளியே வர வேண்டியது தான். கரெக்டாக 6 o'clock வந்தோன்னா கீழே குனிஞ்சா மறுபடியும் அந்த மாதிரி நிமிர்ந்து பார்க்கக்கூடாது, வேலை பாட்டுக்கு செஞ்சுட்டே இருக்கும், கன்வரில் லைனாக வந்துகிட்டே இருக்கும், நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டே இருக்கணும். அது கம்மியாக போச்சுன்னா லைன் லீடர் வந்து நம்மளை திட்டுவாங்க, ஏன் கம்மியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராப்ளம் சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு மிஷின் இருக்குது, அதை ரன் பண்ணணும்னா எனக்கு ஒரு மேன் பவர் வேணும், தட்ஸ் இட். அவங்களுக்கு தேவை. அவன் 1 year ஒர்க் பண்ணிட்டு அவங்க பாட்டு கிளம்பட்டும். ஏன்னா நான் அவனை கண்டினியூஸாக வச்சுக்கிட்டா அவனை பர்மனன்ட் பண்ணால் அவனுக்கு ESI PF அண்ட் சம்திங் கம்பெனி போனஸ் லூஸ் நிறைய பேர் தர வேண்டிய செலவுகள் இருக்குது. பட் கான்ட்ராக்ட்னா இந்த எதுவுமே கிடையாது, எங்களுக்கு ஒரு போனஸ் கிடையாது, இது மற்றபடி என்ன லீவ் டேஸ்னால் எங்களுக்கு இல்லை, அந்த லீவ் கூட கிடையாது. எது சொன்னாலும் வந்து எதனா ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து கம்பெனியை விட்டு வெளியே கிளம்பிடுங்க அப்படின்றாங்க. ஏற்கனவே வந்து எம்ப்ளாயீஸில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயாக இருக்கிறவங்களே 6 பேர் கேள்வி கேட்டவங்கள வந்து 6 பேர் இது வரையும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதாவது வந்து நோட்டீஸ் இல்லை, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனில் எதுவும் இல்லை, ஸ்ட்ரைட்டாக நீங்கள் டெர்மினேட் அவ்வளோதான், கம்பெனி விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அவங்களுக்கு கேட்கறதுக்கு போனவங்களுக்கு வந்து மெம்மு கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து எல்லாருமே பயப்படுறாங்க. எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட்டு அவங்க சொல்கிறத மட்டும்தான் நாங்கள் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ஸ்டாஃப்னா சாட்டர்டே சண்டே லீவ், பட் எங்களுக்கு அந்த சாட்டர்டே சண்டே கிடையாது. எங்களுக்கு ஏதோ ஒரு நாள், அதாவது வீக் டேஸில் மட்டும்தான் எங்களுக்கு லீவ். எங்களால் வீட்டுக்கு கூட போக முடியாது. எல்லாருமே மன ரீதியாக பாதிக்கப்பட்டு உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு தான் யூனியன் நோக்கி போகிறோம். இந்த மாதிரி பிரச்சனைனால திரும்ப அது நம்ம அந்த பாதிப்பை வந்து எக்ஸ்டெண்ட் என்ன பண்ணுறாங்க திரும்ப மேனேஜ்மெண்ட்டு. அதில் இருந்தோட ரெஸ்பெக்ட் பண்ணி அதுக்கான சொல்யூஷனையோ இன்னும் எம்ப்ளாய்க்குள்ள ப்ராப்ளத்தையோ தீர்வு பண்ணுறதுக்கே மேனேஜ்மெண்ட் வந்து நினைக்கிறதே இல்லை. ரெஸ்ட் ரூம் போகிறது கூட எங்களால் ஃப்ரீயாக அதுவும் சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்றது தான் ஒரு கஷ்டம். குறைந்தபட்சம் அவங்களுக்கு வந்து தனி ஓய்வறை இருக்க வேண்டும், உடை மாற்றிக்கொள்ள மற்றது இது போன்ற விஷயங்களுக்கு தனி இடம் வேண்டும். அதை கூட இந்த கம்பெனிகள் தர மறுத்து கொண்டிருக்கிறார்கள். மாதவிடாய் தருணங்களிலே அவர்களுக்கு வந்து விடுப்பு கேட்டால் விடுப்பு கொடுப்பதில்லை, பர்மிஷன் கேட்டால் பர்மிஷன் கொடுப்பதில்லை. ஒரு அது ஹாலிடேவாக அவர்கள் கொடுப்பது என்பது மிக மிக அவசியம். இப்போது அரசு அதெல்லாம் பேச தொடங்கி இருக்கிறது. அதிலும் அந்த பெண்களுக்கு வந்து இது இல்லை. அதே மாதிரி மகப்பேறு விடுப்பு என்பது சட்டத்தில் இருந்தாலும் கூட இந்த கம்பெனிகள் பெரும்பாலும் அமலாக்கப்படுவதில்லை. மகப்பேறு விடுப்பு தர வேண்டும் என்கிற நிலைமை ஏற்படுகிற பெண்களை பார்த்து உடனடியே ஏதோ ஒரு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி விடுவது, மற்றது பண்ணுவது போன்ற நிலைமைகளும் இருந்து கொண்டிருக்கிறது. நிர்வாகத்து மேலே என்றைக்குமே எங்களுக்கு கோபம்லாம் இருந்ததில்லை. எங்களுடைய பிரச்சனைகளை என்னைக்காவது புரிஞ்சு என்னைக்காவது நல்லா செய்ய மாட்டாங்கிற ஒரு ஏக்கத்தில் தான் ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சிட்ருக்கோம். அதனால் நிர்வாகத்து மேலேயோ என்றைக்குமே இது பண்ணதில்லை. ஏன்னா நமக்கு வந்து சோறு போடுற சாமி மாதிரி தான் அது. இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும். இப்போ வந்து இன்ஃபார்மல் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கேன், அது பூராமே எடுக்கணும், எல்லாமே ஃபார்மலைஸ் பண்ணணும். Theoretically, all that they need to do is implement the Factories Act, in spirit and not merely by sticking to certain things. I think that itself is good enough. But that is theoretically. But often, I think the big problem is it's very difficult for an individual state government to kind of do this, because once you start kind of insisting that all the workers that you recruit have to be permanent workers and subject to under the Public Industry Disputes Act and all that, so clearly they have a strong disincentive to implement it, because what stops private capital from moving from one state to another state, where labor laws are relatively more kind of lax. So it's very difficult for individual state government to actually kind of go out and do it. I think one has to think of a different scale on which you actually implement this idea of a permanent employment feasible. You can think of at the national level. At the national level again, they would say if you do it here, capital will fly out of India to China or to Vietnam and so on. But labor laws are more flexible. So it's a very, very tough thing to do. So increasingly now, I don't buy that possibility, because this is the larger, it's a global regime of capital accumulation, right? To the extent to which an individual nation state and individual state government can actually maneuver is a big question.